நெபுலா சிவிலைசேஷன் அப்படிங்கிற மனுவாவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் அவங்க நாகரிகத்தை வளர்த்ததுக்கான காரணமே அவங்களோட கால்நடைகளை மேய்ச்சதுனாலையும் அடுத்தடுத்த விஷயங்கள்னால விவசாயம் பண்ணதுனால தான். ஸோ இப்போ மக்கள் வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து இவங்களும் வளரணும் அப்படின்னாக்கா விவசாயத்தை வந்து என்ன அப்படின்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நானும் என்னோடய கேம் நாலேஜில் வந்து வைக்கும்போது எல்லா நாகரிகமும் பெருசாக வளரணும் அப்படின்னாக்கா விவசாயம் தான். அதனால தான் மக்கள் எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா ஆற்றுக்கு நடுவில் வந்து தங்குறாங்க. இவங்க ஆனால் இப்போயே வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாடு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ காய்ச்சிடும். ஏன்னா வந்து என்ன அப்படின்னா அவங்க பிளாக் ஸ்மித் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி இவங்களாவே வந்து என்ன பண்ண இதை வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ண மரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஃபர்னஸில் போட்டு அதை எரித்து அதை என்ன பண்ணால் ஒரு உலோகமாக ஆக்கி அதை அப்புறம் அடித்து வந்து என்ன பண்ணால் இரும்பாக மாற்றி அதுலேருந்து என்ன பண்ணால் கத்தியை செஞ்சு அதை ஈட்டியாக மாற்றிக்கிறாங்க. இப்போ ஹீரோ பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து இப்போ வந்து இரும்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. முதல்ல இவங்க யூஸ் பண்ண கல்லால் யூஸ் பண்ணியிருந்த ஆயுதத்தை விட இந்த இது வந்து என்ன பண்ணால் இரும்பில் யூஸ் பண்ணுற இது வந்து இன்னும் இவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வேறு இருக்குது. இவன் வந்து என்ன பண்ணால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எல்லா ஏரியாவுக்கும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால இவனோட நாலேஜ் வந்து என்ன பண்ணால் இந்த கூட்டத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகுது. இவனோட நாலேஜ் உண்மையாகவே வந்து என்ன பண்ண இவங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்படியே வந்து போச்சுன்னா விவசாயத்தை மட்டும் இல்லாமல் இவங்களோட உதவினால் கட்டிடக்கலையாகட்டும் மித்த இதுலேயே வந்து என்ன பண்ணால் இவனுங்க அடுத்து போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த அந்த குச்சி அந்த இது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு அவன் வந்து அந்த சூசன் பண்ணப்பட்ட அந்த லிசர்ட்மேன் யோசிக்கிறான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முடிவு எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிசர்ட்மேனையும் வந்து நாமனா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போது கூட்டத்தில் இருக்க எல்லா லிசர்ட்மேனும் ஒன்றா வந்து சேர்றாங்க. எல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒன்றா சேர்ந்தோடனே அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்ட்மேன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சொல்கிறான், இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம ரொம்பவே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் வெயிலில் வாடியிருக்கோம், பசியில் எடுத்திருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த இடம் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய வளங்கள் நமக்காக கிடச்சிது. ஆனால் இப்போ நம்ம ஆட்கள் நிறைய ஆகிட்டோம். இந்த வளங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோடு நம்ம இங்கேயே இருக்கவும் முடியாது. அதனால் வந்து என்ன அப்படின்னா என்கிட்ட வேறு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளானில் வந்து இருக்க எல்லாத்துட்டையும் வந்து சொல்கிறான். என்ன திட்டம் அப்படின்னாக்கா, நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்வெளியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுற அந்த லிசர்மேனை கூப்பிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள், நம்ம எந்த இடத்துல வந்து போகணும், நமக்கு போகிறதுக்கான இடத்துக்கான வழியை வந்து நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன அப்படின்னா அவன் வந்து சொல்கிறான், இன்னும் வந்து என்ன அப்படின்னா 10 நாள் நாம் வந்து தொடர்ந்து நடந்து போகணும். அப்படி நம்ம தொடர்ந்து வந்து நடந்து போனோடனே ஒரு பாலைவனம் வந்து வரும். அந்த பாலைவனம் வந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் வந்து என்ன அப்படின்னா கட்டாயி ஒரு 5 நாள் வந்து நடந்து போகணும். அதுலேயும் வந்து என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5 நாள் நடந்து போனோம்னா அழுகை ஏரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும். அந்த இடத்தையும் வந்து நம்ம தாண்டணும். தாண்டினதுக்கப்புறம் நாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து அடைவோம். அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய விலங்குகள், நிறைய ட்ரைபு எல்லோரும் வந்து இருப்பாங்க. நமக்கு இருக்கிறதுக்கு அது உண்மையாகவே ரொம்ப நல்ல இடமா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த சூசன் பண்ணப்பட்ட இது வந்து ஏறிட்டு, ஓகே, நீங்கள் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நாம் வந்து கண்டிப்பாக போகிறோம். இது கடவுள் நமக்கு கொடுத்த இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை மட்டும், சரி நம்ம எல்லோரும் எருமையை பிடிக்கும்போது நீ மட்டும் ஏன் எருமையை எதுவும் சாப்பிடல அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, அது சாப்பிட்லன்னா அது ஏன் சாப்பிட்லான்னு எனக்குமே தெரிலையே அப்படிங்கும்போது, உனக்குமே தெரியலையா, நீ சாப்பிடல. ஏன்னா வந்து என்ன அப்படின்னா நீ உனக்காக தேவைக்காக வச்சுருக்க பார்த்துருக்க. உனக்கு இன்னும் வந்து என்ன அப்படின்னா தேவை அதிகமாக பசி எடுக்கும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இப்போ சாப்பிடாமல் இருந்திருக்க. இந்த மாதிரி தான் எவ்வளோ வந்து வேட்டையாடினாலும் பரவாயில்ல, அதை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்து எப்போ சாப்பிடணுமோ அதை வந்து பயன்படுத்தி சாப்பிடணும். இந்த மாதிரி நீ வந்து கரெக்டாக வந்து செயல்பட்டனா தான் நம்மளோட கிளானே வந்து என்ன அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து மாறி போகும். எப்போ என்ன செய்யணும், எப்போ கரெக்டாக இருந்துக்கணும், மற்றவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கொடுக்கறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கண்ணை காட்டும்போது அந்த பிளாக் ஸ்மித்தை வந்து என்ன அப்படின்னா கண்ணை காட்டி நீ போய் உன்னை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி போனான். இவன் வந்துட்டு நீ வந்து இப்படி செஞ்சதுனால கண்டிப்பாக உனக்கு நான் வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பேன் அப்படிங்கும்போது, ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் இந்த மாதிரி நீ கட்டுப்பாடோடு இருந்துக்கல, இந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கிறது தான் நம்ம கிளானை வந்து என்ன அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித்தை சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஈட்டியை வந்து கொண்டு வரான். இந்த ஈட்டியை வந்து எடுத்துக்கோ, இந்த ஈட்டி வந்து என்ன அப்படின்னா உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஈட்டி வந்து என்ன அப்படின்னா உனக்கு தர பரிசு, நீ வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி நம்ம கிளானை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதே மாதிரியே அவனை மாதிரியே யாரெல்லாம் வேட்டையாடிட்டு அதை வந்து மற்றவங்களுக்காக வந்து என்ன அப்படின்னா எடுத்து வந்து வச்சு கொடுத்தவங்க, இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாத்துக்கும் வந்து என்ன அப்படின்னா ஈட்டி வந்து கொடுத்துட்டு முத்தன்னு வச்சேன், நாமளும் அதை சாப்பிடாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கும்போது இன்னொரு லிசர்மேன் பொம்பளை லிசர்மேன் வந்துட்டு பரவாயில்ல, இப்போ தான் இவன் லீடர் மாதிரி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது சைடில் வந்து பார்த்தாக்கா அந்த எலும்பை வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து கையில் எடுக்கிறான். அதாவது அந்த லிசர்மேன் கையில் எடுத்துகிட்டு, ஓகே, இப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃபுல்லான வாரியர் ஆகியிருக்கோம், கடவுள் வந்து நம்ம கூடயே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கூட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அந்த மித்த லிசர்மேனுக்கும் வந்து என்ன அப்படின்னா அந்த
எலும்பு ஹீரோவோட அடையாளம் மாதிரி இருக்குது. அந்த எலும்பு எடுத்து எல்லா லிசர்மேனோட மேலேயே வந்து என்ன பண்ண வைக்கிறான். வச்சுட்டு நீங்கள் இப்போ எல்லோரும் சாதா வாரியர் இல்லை, ஒரு நோபல் போன் வாரியர் அப்படின்னு சொன்னால் அந்த மாட்டின அந்த ஈட்டியை வாங்கின அந்த இது என்ன அப்படின்னா அழுதுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது சீக்கிரம் நாம் எல்லாருமே தயாராகுவோம் அப்படின்னு. அடுத்த நாள் விடியுது. எல்லோரும் வந்து அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போகிறாங்க. அவன் வந்து சொல்கிறான், சீக்கிரம் எல்லோரும் வந்து கிளம்பி வாங்க, யாரும் வந்து நிற்காதீங்க, எல்லோரும் நடந்துக்கிட்டே இருங்க, நம்மளோட கடவுள் நம்மளை மேலே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் நம்மளை எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வழிநடத்துவார், நம்ம இங்கேருந்து வந்து என்ன அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து போவோம், எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா என் கூடயே வந்து வாங்க, இது வந்து என்ன அப்படின்னா கடவுளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா அவன் ஹீரோ வந்து பார்க்குறாரு, ஓகே இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இவன் மேலத்தை பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் மனசுல நினைக்கிறான், என்னை மன்னிச்சிருங்க கடவுளே, நான் உங்கள் பேரை சொல்லி இவங்க எல்லோரும் இங்கே வந்து கூப்பிட்டு போகிறேன், எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாரி கேட்டுருக்கான். அப்போ தான் ஹீரோவே செய்கிறான், பரவாயில்ல இவன் இதுக்கு மன்னிப்புலாம் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணால் இப்போ அப்டேட் ஆகிட்டே போகிறாங்க. அந்த நேற்று கத்தி வாங்கினானே அவனுமே வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டான், அவனோட லாயல்ட்டியுமே வந்து என்ன பண்ணால் இப்போ 7க்கா வந்து மாறிடுச்சு. சரி ஓகே, இன்னும் வந்து என்ன அப்படின்னா இவனும் வந்து கூட சேர்ந்து அப்டேட் ஆகிட்டான். இதே வரையும் போனாங்க அப்படின்னாக்கா இவங்க கண்டிப்பாக ரொம்ப இதுக்கு போயிடுவாங்க. சீக்கிரம் இவங்க வந்து என்ன அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையும் அப்டேட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். பாலைவனத்தில் அந்த சூடை தாங்காமல் எல்லா லிசர்மேனும் வந்து என்ன பண்ண வெந்து தணிஞ்சு போகிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்த அந்த கால்நடைகளும் இதாகுது. அந்த புதுசாக பிடிச்ச அந்த பள்ளி கூட வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுது. போன வாட்டி இருந்த கிளானில் இந்த மாதிரி ஆணிச்சு அப்படின்னாக்கா அதை ஈட்டி வச்சு குத்துவானுங்க, இந்த வாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ண அது ரொம்ப சோர்ந்துச்சு போல். அப்படிமே சுற்றி இருக்க எல்லாத்துலேயும் வந்து சொல்லி அவன் சொல்கிறான், எல்லோரும் பிரேக் எடுங்க அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் தான் பிரேக் கொடுத்துருக்கானுங்க, இந்த கொஞ்சம் நேரம் கொடுத்த பிரேக்கில் போகிறதா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அந்த சரி நம்ம 3 நாளாக சாப்பிடாமல் நடந்து போய்கிட்டே இருக்கோம், இப்போ என்ன பண்ணுறது, இப்படியே போனாக்கா மேலே இருக்கிற கடவுள் நம்மளை பார்ப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் அதுவுமே வாய்ப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து இந்த மாதிரி சார் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குங்க, அதுங்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக வருதுங்க, அதுங்க கண்டிப்பாக சண்டை போட தான் ஆரங்கும்போது குடுன்னு அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் ஓடி வருதுங்க. ஓடி வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஆர்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஓடி வந்து வருதுங்க. அதுங்க கத்திக்கிட்டு ஓடி வந்த அந்த இதை வந்து பார்த்தாக்கா அங்கே பார்த்தாக்கா இந்த லிசர்மன் எல்லாமே அடுத்தடுத்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்குங்க. என்னடா இதுங்க இவ்வளோ இது இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது, தம்பி நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயா என்ன இங்கே இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான், என்னடா இதுங்களுக்கெல்லாம் யாருக்குமே செதிலே இல்லை, இதுங்கெல்லாம் டம்மியாக இருக்குதுங்க, இதுங்க வெறும் சாதாரண இதான் அப்படின்னு பார்க்கும்போது அதுங்க கையில் இருக்க சுத்தியலை பார்த்துட்டு இதை வச்சு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தியலை எடுத்து அப்படியே கீழே போட்டு சரண்டராகி, ஐயா என்னை மன்னிச்சிருக்கேன், நாங்கள் வந்து இந்த பக்கம் சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்துட்டு, சரி அம்மா நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் வந்து அந்த செயலை வந்து ரொம்ப ஜாலியாக தான் வாங்கிட்டு இருந்தோம், ஆனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்கள் எங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஓடி வந்துட்டோம், என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இடம் தான், அந்த இடத்துல தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம், அங்கே வந்து பார்த்தாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு பூச்சி வந்து வந்துடுச்சு, அதனால தான் நாங்கள் எங்களால் அங்கே இருக்க முடியல, நாங்கள் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறான், என்ன இது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட கம்ப்யூட்டரில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு விசித்திரமான ஒரு பூச்சி இருக்கும், அதோட மேலே வந்து என்ன அப்படின்னா காங்கிரீட் தலை மாதிரி என்ன அப்படின்னா மேலே போட்டு ஒரு இது இருக்கும், கீழே வந்து ஒரு பூரா வந்து என்ன அப்படின்னா இருக்குது. ஓகே இது வந்து என்ன அப்படின்னா கடவுள்களால் உருவாக்கப்பட்டது, கடவுள்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலுமே அவங்க உருவாக்கி வச்சுருந்த இந்த மோசமான பூச்சிங்க எல்லாமே இதுலேருந்து போகவே இல்லை, இந்த பூச்சியை வந்து கொன்னாக்கா அதிகப்படியான ரிவார்டு கிடைக்கும், ஆனால் உயிரோடு இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ரிவார்டை எடுத்துக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போது சரி இந்த பூச்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரும்போது ஆமாம் இதுதான் வந்து இந்த கொடூரமான பூச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ அவர் சிற்றத்தை சொல்லுவார், ஆமாம் இந்த பூச்சி உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஒருவேளை லிசார்மெண்ட்ஸும் ஆர்க்ஸும் ஒன்றா சேர்ந்தாலும் கூட இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அந்த மிருகத்தை சுற்றி எல்லா பக்கமும் ஒரே போன்ஸாக இருக்குது, அந்த மிருகம் எல்லாத்தையும் கொண்டு போட்டது, என்னடா இது அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு நிலநடுக்க மாதிரி ஆகுது, அப்போ என்னாச்சு என்ன அது அப்படின்னு, இல்லைப்பா அது தூங்கும்போது இப்படி தான் சவுண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் சொல்லுது. ஓகே இது நம்ம போகிற வழியில் தான் இருக்கு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இதை வந்து கடந்துட்டு போக முடியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் ஆனால் இதை கடந்துட்டு போனாக்கா நம்ம ரொம்ப சுற்றி போகணும், ரொம்ப சுற்றி போனாக்கா தான் போக முடியும், அப்படியும் போகும்போது இதை இக்னோர் பண்ண முடியுமான்னு தெரில அப்படிங்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறான், பரவாயில்ல இதுங்களால ஆனால் இதை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அவன் வந்து திரும்பி அவன் கூட இருக்கிற ஆளுங்களை பார்த்துட்ருக்கான். சரி இதுங்களை எப்படி இது பண்ணுறது, இது தலைக்கு மேலே வந்து போட்டு ஏதாவது கல்லை வச்சு கொள்ளலாமா அப்படிங்கிற, அதுதான் எனக்கும் தெரில, இது சுற்றி எதுவுமே இதே இல்லை, இது எல்லா பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது இன்னொரு ஃபீமேல் லிசர்மெண்ட் வந்து சுற்றி பார்க்குறா. பார்த்துட்டு அங்கே பாருங்கள் அந்த இடத்துல அந்த கல்லுங்கள்லாம் இருக்குல்ல, மலைச்செருவில் வந்து வந்திருக்கோம், அந்த கல்லை எடுத்து வேணால் நம்ம அது மேலே தூக்கி போடலாம் அப்படிங்கும்போது
கல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அந்த லிசர்ட் மேனோட பார்க்குறான். இவளும் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, இவளோட ஸ்டாட்ஸும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்ருக்காரு. ஓகே, நீ என்ன சொல்ல வர, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை நாம் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அந்த பிளாக் ஸ்மித் வந்து என்ன பண்ணார், குச்சியை அந்த ஊதுக்குள்ளே வச்சு ஊதும்போது ஃபர்னஸில் நார்மலாக இருக்கிறத விட பயங்கர ஹீட்டாக வந்து மாறுனுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு இதை வந்து வச்சுருக்கும் போது அந்த கருவிகளை பயன்படுத்துகிற மூலிமா நாம் நார்மலாக இருக்கிறத விட அதிக அளவு சக்தி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம அந்த கல்களையும் வந்து என்ன அப்படின்னா அந்த இதை வச்சு இது பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி அப்போ அதை வச்சு எப்படி ஊத முடியுமா, ஊதலாம் சொல்லலை, அந்த குச்சியை அந்த இடத்துல வந்து விட்டு நம்ம வந்து தள்ளுவோம், தள்ளினாக்கா அது விழுந்துரும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பலகையை உள்ளே வந்து கொடுத்துட்டு எல்லா லிசர்மேனும் ஒன்றா சேர்ந்து ஓகே எல்லோரும் ஒரே நேரத்தில் அதை தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அதை கத்திக்கிட்டு அதை தள்ள வந்து முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா அந்த இது வந்து அப்படியே நல்லா சுருண்டு அப்படியே உருண்டையாக உருண்டு படுத்துட்ருக்கு. ஓகே, சில எல்லோரும் வந்து அப்புறம் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா வந்து என்ன பண்ணால் எல்லாத்தையும் வரிசையாக அதை தள்ளுங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்ருக்காரு. இவங்க இதை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்டு சென்டிபேட் முடிச்சது. என்னடா இது, என்ன சவுண்டு இது அப்படின்னு பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தாக்கா இந்த கல்லுக்கு பின்னாடி வந்துட்டு இவங்க எல்லாம் கத்துறாங்க, சீக்கிரம் எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா ஒன்றா சேர்ந்து நம்ம இதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா எல்லா பாறையும் அடுத்தடுத்து வந்து என்ன அப்படின்னா எல்லாமே ஃபோர்ஸாக வந்து உழுக ஆரம்பிக்குது. ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா வந்து என்ன அப்படின்னா உழுக ஆரம்பிக்குது. எல்லாமே சட சட சடன்னு உழுக ஆரம்பிக்கும். அந்த சென்டிபேட் வந்து என்ன அப்படின்னா அதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து பின்வாங்காமல் அதோட தலையை வச்சு அதை முட்டி அந்த கல்லை வந்து என்ன அப்படின்னா அப்படியே உடச்சிருது. ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அடுத்தடுத்து கல்லுங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் அது வச்சுருக்குது. மேலே இருக்கவங்க பார்த்துட்டு என்னடா இது, இது என்னடா இப்படி பண்ணுது, இதை நம்ம எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த சென்டிமீட்டர் வந்து பார்த்தாக்கா அதுக்குள்ளே பார்த்தாக்கா விடுக்குன்னு மேலே ஏறி வந்து அவங்களே வந்து போட்டு தள்ளுறதுக்காக அந்த மலை மேலே சடசடன்னு கத்திக்கிட்டே மேலே ஏறி வருது. ஐயா என்னடா இது இப்படி கத்துது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அது சடன்னு மேலே ஏறி வருது. ஓகே, இதுக்கு மேலே விட்டாக்கா நம்ம சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் சேர்லேருந்து எந்திக்கிறாரு. எந்திரிச்சு வந்து என்ன பண்ணால் அந்த சூசன் பண்ணப்பட்ட அந்த லிசார்டோட உடம்புக்குள்ளே வந்து போகிறாரு. உள்ளே போயிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தாக்கா அவராகவே அந்த ஒரே ஆளாகவே எடுத்து அந்த கட்டையை வச்சு அந்த இதை வந்து பாறையை வந்து தள்ளி விட்றாரு. ஒரே இதாக வந்து தள்ளிமா சுற்றி என்ன இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து அந்த கட்டையை கூட இல்லாமல் கையாலே வந்து தூக்கி மசில்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா பெருசாகிட்டு அந்த லிசர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக தூக்கி வந்து தனியாலாகவே தூக்கி அந்த கல்லை எல்லாத்தையும் தூக்கி அந்த இதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்து வரிசையாக ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. அதையும் வந்து என்ன அப்படின்னா அது வந்து நேரடியாக அதோட மூஞ்சிக்கு மேலேயே வந்து என்ன அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா வாங்கிட்டே இருக்குது. உடனே கையில் அந்த ஈட்டியை வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸாக வந்து அந்த லிசர்மெண்ட் வந்து தாவிட்டு ஈட்டியை எடுத்து அப்படியே பயங்கர ஃபுல் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வேகத்தில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஈட்டியை எடுத்து அந்த இதோட மேலே இந்த சென்டிபேட்டோட தலையில் வந்து கரெக்டாக அதோட ஹெட்டில் வந்து என்ன அப்படின்னா குத்துது. விட்ட உடனே வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே லைட்டாக கொஞ்சம் கிராக் இருந்த அந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா உடஞ்சி போய் அந்த சென்டிபேட் வந்து என்ன அப்படின்னா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குது. அது பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போதே வந்து என்ன அப்படின்னா கூட சேர்த்து இன்னொரு 2 கல்லையும் ஒன்றா சேர்த்து அது தலை மேலேயே வந்து போட்டுறாங்க. போட்டு வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து கல்லுகளை மேலே வந்து என்ன அப்படின்னா அது மேலே போட்டு நசுக்கியே வந்து என்ன அப்படின்னா கொண்டு வர்றாங்க. அப்பா ஒரேடியாக செத்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சூசன் பண்ண லேசர்மேன் வந்து இறங்குறான். ஓகே, எல்லாம் இதை செத்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோவும் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு இடத்துல திரும்ப வந்து போயிடுறாரு. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஏஷியன் பெண்ணை வந்து கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கவங்களும் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்போ தான் நீங்கள் இது வந்து என்ன அப்படின்னா கொண்டதுனால உங்களுக்கு நான் வந்து ஒரு ரிவார்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டும் வந்து என்ன அப்படின்னா கிடைக்கிது. அது வந்து அந்த சென்டிபீடோட வந்து என்ன பண்ண ஒரு கோர். இந்த கோரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு உயிரினங்களை கூட வந்து என்ன பண்ண உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த இதை எபிலிட்டி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு உயிரே உருவாக்கலாம். சரி ஓகே, நம்ம அது எப்போ தேவைப்படுமோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரை வந்து என்ன அப்படின்னா திருப்பி உள்ளே வந்து வச்சுக்கிறாரு அவரே. அதுக்கப்புறம் அந்த பள்ளி எல்லாமே போயிட்டு அந்த ஃபீமேல் லிசார்ட் உள்ளே போயிட்டு ஓகே இது எப்படி இருக்குது, இதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சு கடிச்சு வந்து பார்த்தாக்கா கடிச்சிட்டு அதை அப்படியே துப்பிடுது. ஓகே, இது ரொம்ப புளிப்பாக இருக்குது, இது என்ன பண்ணுறது, இது வந்து இப்படி புளிப்பாக இருக்குது, இதை சாப்பிட்லன்னா இது அப்படியே வேஸ்ட்டாகவும் போயிடும் அப்படின்னு பக்கத்தில் இருக்க அந்த அந்த செடிங்கள் எல்லாத்தையும் பார்க்குது. ஓகே, இதை வச்சு எதாவது செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை அப்படியே வந்து என்ன அப்படின்னா கறிக்கு மேலே அதை வந்து போட்டு வந்து சாப்பிடுது. ஓகே, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்மேனுக்கும் கொடுத்து இதை பாருங்கள், இந்த ஹெர்ப்ஸ் இருக்குல்ல இதை தான் வந்து நான் அதில் சேர்த்தேன், இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் சமைக்கிற மாதிரி நம்ம இது பண்ணோன்னே இது வந்து என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கோம்னு ஓகே அப்படின்னு சொல்லி இன்னொரு கடையும் கிடச்சிட்டு பரவாயில்ல இது வந்து நல்லா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு சாப்பிட்டு ஆமாம் இது உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஆமாம் இதை பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இன்னும் கூட விஷயங்களை சேர்த்துக்கலாம். ஆமாம் இதில் வந்து என்ன அப்படின்னா இதை சேர்த்தோம்னாக்கா நல்லாயிருக்கும், வாசனை திரவியத்துக்கு இருக்கிறதையும் சேர்த்தாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அவர் இருந்துட்டு ஆர்க்குக்கு அடுத்த சங்கதியை தேர்ந்தெடுக்க ஆள் இருக்கான், நீங்களும் அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவோம். ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறேன், என்ன அங்கே ஏதோ சொல்லிக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு கோல்டன் டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டில் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன எழுதியிருக்கு, இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு விஷயம், இது ஏதோ சாப்பிட்றதுன்னு நினச்சி எடுத்து வாயில் போட்டு கடிக்குது. இது தங்கம்னு சொல்லுவாங்க, நான் வந்து இதை வந்து வெளி உலகத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஓகே இதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கும்போது தெரில, இது தங்கம்னா இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இது கெட்டு போகாது, இது மனுஷங்களாம் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க, இது வேல்யூ பண்ணுவாங்கன்னா இது ரொம்ப ஆயுதம்னா பயன்படுத்துறதுக்கு பயன்படுறதா, இது என்னது இது அப்படிங்கும்போது எனக்கும் தெரில அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு ஓகே நீ ஓடி போயிட்டு ஒரு மானை வேட்டையாடி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல அந்த மானை வந்து வேட்டையாடியும் கொண்டு வந்து போட்டுறாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து என்ன பண்ணால் அதே இடத்துல உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அந்த இதை வந்து பார்த்துட்டே இருக்கான், இது என்ன இது, இதில் என்ன எழுதியிருக்கு, இதில் என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கூட்டத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து அவங்களோட சக்ஸஸரை தேர்ந்துட்டாங்களாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்களும் உங்களுக்கும் வயசாயிரும், அடுத்து வந்து இதாயிரும், உங்களுக்கு வேறு யாரும் உங்கள் மனசில் இல்லைனா நான் வேணால் இது பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆனால் அந்த இதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்து நைட்டாகவும் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அந்த போட்ட மானில் ஈயெல்லாம் வேறு முக்கிய ஆரம்பிச்சு, இருந்தாலும் அவன் அந்த இப்போ இதையே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். திடீர்னு வந்து அவன் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு தோணுடையும் உடனே வந்து பார்த்துட்டு குச்சியை வந்து எடுத்துகிட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை வந்து எடுத்துகிட்டு அவனே வந்து கீழே வந்து என்ன அப்படின்னா வரைய ஆரம்பிக்கிறான். வரைய ஆரம்பிச்சுட்டு ஓகே இதில் போட்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வரைஞ்சி பார்த்துட்டு ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குது, இலைய வச்சே கட்டி, அதுக்குள்ளே அந்த ஃபீமேல் லிசர்மேன் வந்து உள்ளே வந்து தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்று ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கும்போது அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்மேன் வந்து உள்ளே வந்துருக்கும். உள்ளே வா, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்னாச்சு, ஏன்னா ஏதாவது அட்டாக் பண்ணிட்டாங்க, இல்லை உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக கூப்பிட்டு போய் வரைஞ்சி காமிக்கிறான். இந்த இதில் இருக்கிறத நான் வந்து இது பண்ணிட்டேன், இங்கே பார்த்தியா, இது வந்து என்ன அப்படின்னா வாழ்வை குறிக்குது, வாழ்வு அப்புறமேட்டு ஆம்பளை லிசர்மேனை குறிக்குது. இதே வந்து என்ன அப்படின்னா இந்த முக்கோணத்தை வந்து தலைகீழாக வந்து போட்டாக்கா பொம்பளை லிசர்மேன், இது வந்து என்ன அப்படின்னா வாழ்கிறது அப்புறம் சாகிறது அதை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி இதுக்கு நடுவில் இந்த ஈக்குவலை போட்டு குறிக்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது அது அது என்ன ஏதுன்னு எனக்குமே சரியாக தெரியல. இது என்ன குறி அப்படின்னாக்கா இது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியாக இருக்கும் அப்படிங்கும்போது என்னது குடும்பத்தை குறிக்கக்கூடிய குறியா, ஆமாம் இது வந்து குடும்பத்தை குறிக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி பேசிக்கும் போது இந்த 2 லிசர்மேனுக்கும் கையும் டச் ஆகிக்குது. உடனே வந்து பார்த்துட்டு இது ஒரு வட்டம் போட்டு ஆமாம் இந்த வட்டத்துக்கான அர்த்தமே வந்து என்ன அப்படின்னா குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி வந்து ரொமான்டிக்காக பார்க்குது. உடனே வந்து சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. சூரியன் வந்து என்ன பண்ண உதிக்குது, இந்த லிசர்மேன் ஒன்று அப்படியே அதோட வாழை வச்சு ஒன்றா சுட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.